சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை எழும்பூர் காந்தி இருவன் சாலையில் போராட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி 16வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விரிவான விவரங்கள். பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை விட்டதிலிருந்தே சென்னையில இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து 16வது நாளாக இன்றைய தினமும் சென்னையில் இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் அவர்களுடைய ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் எனக்கூடிய அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் அவர்கள் போராட்டத்திற்கு பெருமளவில் கூடிவிடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே அவர்கள் இதுக்கு முன்பாக போராட்ட இடங்கள் எல்லாம் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. அதே வகையில தான் இன்றைய தினம் எழும்பூரில் இருக்கக்கூடிய காந்தி இருவன் சாலையில் இருக்கக்கூடிய அந்த பாலத்தின் மீதும் வழக்கமாக ஒரு போராடக்கூடும் என்பதனால் காவல்துறையினர் வழக்கத்துக்கு கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழல்ல ஆங்காங்கே வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்படக்கூடிய சூழல்ல தற்பொழுது வந்திருக்கக்கூடியவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை முற்பட்ட பொழுது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக போராடி வருகிறோம். 10 நிமிடம் இந்த இடத்தில் போராடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும், அதுவரை கைதாக மாட்டோம் என்று கைதுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுத்து அவர்கள் சாலையில் ஓரமாக இருக்கக்கூடிய பாதையின் மீது அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை குண்டு கட்டாக காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கைதுக்கு ஒத்துழையுங்கள், வழக்கம்போல அவர்கள் கடந்த 15 நாட்களாக போராடி வந்தாலும் காவல்துறையினர் கைது செய்ய கோரும் பொழுது அவர்கள் முதலில் வர மறுத்தாலும் பின்னர் அவர்கள் கைதாவது அவருடைய தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய போராட்ட இடமாக இதற்கு முன்பாக நடந்த ஆண்டுகள் எல்லாம் டிபி என சொல்லக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அன்பழகன் வளாகமாக இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் வளாகத்தில் தான் அவர்கள் கைதாகி வந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு அவர்களுக்கு அந்த அலுவலகத்திற்குள்ளாக வளாகத்திற்குள்ளாக செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்பதனாலும் அதே நேரத்தில் அவர்கள் போராடுவதற்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்காத காரணத்தினாலும் அவர்களுக்கு வேண்டிய மற்றும் சௌரியமாக இருக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக எழும்பூர் ரயில்வே நிலையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் போராடுவதை வாடிக்கையாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மற்ற பகுதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நேற்று தினம் சென்னை வாலாஜா சாலையில் அவர்களுடைய போராட்டம் என்பது பேரணியாக சென்றிருந்ததை பார்த்து முடிந்தது. இதனால் நேற்று தினம் பெரிய அளவில் திருவல்லிக்கேணி பகுதிகளில் சாலையில போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்றைய தினமும் பெரிய அளவில் அவர்கள் ஒன்று திரண்டு ஒரேடியாக அவர்கள் வரும்பொழுது சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை ஈடுபடுவதனால பெரிய அளவில் போக்குவரத்திற்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனால் அவர்கள் முன்கூட்டியே கைது செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவர் போராடுவதற்கு அனுமதி என்று போராடுவதனால் அவர்கள் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் அவர்கள் போராடக்கூடிய இடங்களில் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அவர்கள் காந்தி இருவன் பாலத்தின் மீது அவர்கள் போராட்டத்திற்காக வந்திருக்கின்றனர். போராட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் ஏற்கனவே வரக்கூடியவர்களை ஒவ்வொருவராக கைது செய்து அவர்கள் பேருந்து மூலமாக அழைத்து சென்று அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்கள் திருமண மண்டபங்கள்ல அவர்கள் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு கைதாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தற்போது தடுப்பு காவல் வைக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் அவர்களை தடுப்பு காவல் கொண்டு செல்ல முயற்சி செய்யக்கூடிய சூழல்ல ஒருவரை கைது செய்தால் மற்றொரு புறம் இருந்து மற்றொரு பிரிவினராக சிலர் வந்து சாலையில் அமரக்கூடியதும் சாலை ஓரமாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடியதுமாக இந்த காந்திரன் பாலம் மாறி இருக்கிறது. இதனால் இந்த காந்திரன் பாலத்தின் மீது ஒரு மிகப்பெரிய போராட்ட களமாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல காவல்துறையினர் அவர்களை உடனடியாக கைது செய்து போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த கைதுக்கு தான் இடைநிலை ஆசிரியர்கள் ஒத்துழைக்காமல் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடக்கூடிய எங்கள் கோரிக்கை தொடர்பாக இன்று ஒரு நாள் ஒரு 10 நிமிடம் போராடுவதற்காக அனுமதிக்க வேண்டும் என்று அவருடைய அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறார்கள். அதுவும் குறிப்பாக அவருடைய கை வைத்திருக்கூடிய பதாகைகள் அனைத்துமே கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக அவருடைய தேர்தல் வாக்குறுதி எண் 311 அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ற அவர்கள் செய்யக்கூடிய சம்பளம் என்பது சம வேலைக்கு சம ஊதியமாக இருக்கக்கூடிய அந்த ஒற்றை கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற அளவில் கொடுக்கப்பட்டிருந்த வாக்குறுதி தான். அந்த வாக்குறுதி நிறைவேற்ற கோரிதான் போராடுகிறோம். அதுவும் 5 ஆண்டுகள் முடிய போகிறது. இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த சூழல்ல எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அவர்கள் கொடுத்திருக்கூடிய தேர்தல் வாக்குறுதி அது மட்டுமின்றி அந்த தேர்தலில் வெற்றி பெற்று 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து ஆட்சி முடியும் தருவாயில் இருக்கிறது. இந்த தருணத்தில் எங்களுடைய கோரிக்கையை மீண்டும் அவரோட வலியுறுத்தி அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோருவதில் என்ன தவறு இருக்கிறது என்ற கோரிக்கையும் அவருடைய கேள்வியாக இந்த போராட்டத்தின் மூலமாக வைக்கிறார்கள். தொடர்ந்து அவர் போராடக்கூடியவர்களை கைது செய்யக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. இந்த சாலையை பொறுத்தவரையிலும் எழும்பூர் ரயில்வே நிலையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலை, குறிப்பாக வேப்பேரி மறுபுறம் இருக்கக்கூடிய நிலையில சென்னையினுடைய மையப்பகுதியாக சென்னையினுடைய உள்ளே அண்ணா சாலையை கணிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியதான் இந்த இருவின் சாலையில் இருக்கக்கூடிய இந்த பாலம். இந்த பாலத்தின் மூலமாக அவர்கள் போராட்டம் நடத்துவதனால போக்குவரத்து பாதிப்பு அடைகிறது. இதனால் சென்னையுடைய பிரதான சாலைகளில் ஒன்றான பூந்தமல்லி நெடுஞ்சாலை என்று சொல்லக்கூடிய பெரியார் நெடுஞ்சாலை, அதே போன்று அண்ணா சாலை இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு
மிகப்பெரிய ஒரு சாலையாக எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த காந்திரிமன் சாலை. அதன் மீது இருக்கக்கூடிய பாலத்தின் மீது இவர்கள் போராட்டம் நடத்துவதனால சிட்டிக்கு இடையில, அதாவது நகரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய போக்குவரத்திற்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி பொது போக்குவரத்தாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் இருக்கின்றன. வெளியூருக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போன்று உள் நகருக்குள்ளாக புறநகர் பகுதிகளில் செல்லக்கூடியவர்களும் பயன்படுத்தக்கூடிய மிக பிரதானமான ரயில் நிலையங்களாக சென்னை சென்ட்ரல், அதே போன்று எழும்பூர் ரயில் நிலையம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களாகும். இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் திட்டமிட்டபடி பொதுமக்களுடைய பயணங்களை மேற்கொள்ள முடியாது என்ற நோக்கத்தினால் இந்த பகுதிக்குள்ளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடுவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காவல்துறை அதிகாரிகள் கூட வைத்திருக்கிறார்கள். மேலும் பாதுகாப்பு இருக்கக்கூடிய இந்த சூழலிலேயே ஆங்காங்கே சில இடைநிலை ஆசிரியர்கள் அவருடைய கோரிக்கையை கையில் பதாகை போல ஏற்றிக் கொண்டு அவர் வரக்கூடியதை பார்க்க முடியுது. குறிப்பாக ஒருபுறமாக அவர்கள் வேப்பேரிபுரம் இருந்து வந்தால் அவர்கள் ஒரு 50-100 நபர்கள் வருகிறார்கள், அவர்கள் கைது செய்கிறார்கள். அவர்களை கைது செய்தால் அடுத்த நொடியாகவே அவர்கள் உடனடியாக மற்றொரு புறமான அண்ணா சாலைப்புறத்திலிருந்து வருகிறார்கள். அங்கிருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டால் மற்றொரு புறமாக அவர்கள் எழும்பூர் செய்து வருகிறார்கள். இதுபோல் 3 புறங்களிலும் இருந்து ஆங்காங்கே சிறு சிறு குழுவினராக 50 பேர் 100 பேர் கொண்ட குழுவினராக வரக்கூடியதனால் காவல்துறை தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு புறமாக கைது செய்து காவல்துறையுடைய வாகனத்தில் அவர்களை தடுப்பு காவலுக்காக அழைத்து செல்லக்கூடியதும் பார்க்க முடிகிறது. இதுபோல் தொடர்ந்து 16வது நாளாக சென்னையில இடைநிலை ஆசிரியருடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி இன்னும் அவர்களுடைய போராட்டம் என்பது முடிவடையாது. தொடர்ந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.